Hi students, good evening. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி லாங்கஸ்ட்டு செயினை நம்ம செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஐயூபேக் நேம் பண்ணுறது, எந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி பொசிஷன்ஸில் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ரூல் பார்க்கலாம் வாங்க. சூஸ் த லாங்கஸ்ட் செயின். ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இப்படி நம்பர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7. இது ஒரு பாசிபிலிட்டி. இப்படியும் நம்பர் பண்ணலாம். மேலே இந்த கார்பன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி நம்பர் பண்ணால் 6 வருது, இப்படி நம்பர் பண்ணோன்னா 7 வருது. ஸோ 7 தான் லாங்கஸ்ட் செயின். ஸோ 7 தான் அதிகமான நம்பர், அதனால் லாங்கஸ்ட் செயினை நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணணும். அடுத்து ரூலுக்கு போகலாம். 2 chains of equal length, choose the maximum number of substituent. இப்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2 செயினுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. அது என்னது ஈக்குவல் லென்த்? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம நம்பரிங் பண்ணுறோம் 1 2 3 4 5 இப்படியும் நம்பர் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து நம்ம எப்படி நம்பர் பண்ணலான்னா இங்கேருந்து நம்பர் பண்ணலாம் 1 2 3 4 5. அதுதான் நான் இங்கே நம்பர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாலும் 5 வருது, இப்படி பண்ணாலும் என்ன வருது, நம்மளுக்கு 5 தான் வருது. ஸோ 2 செயினுமே பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவல் லென்த்தில் இருக்குது, நம்பர் 5 தான் வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நம்பர் பண்ணேன்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது, தேர்டு பொசிஷனில் ஒரு எத்தில் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் பண்ணால் 2 சப்ஸ்டிடியூவன்ட்டும் என்ன ஆகிடுச்சு, இந்த நம்பரிங்குள்ளவே முடிஞ்சிருச்சு. சரி, நான் இப்படி நம்பர் பண்ணேன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்களேன், இது ஐசோப்ரோபைல். இப்படி நம்பர் பண்ணாலும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 1 சப்ஸ்டிடியூவன்ட் வருது. ஸோ அப்போ இது என்னது, ராங். நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது செகண்ட் ரூல். அடுத்தது தேர்ட் ரூல். தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் ஆர் போத். ஒரு காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இல்லாட்டி டபுள் பாண்ட் இருக்குது, இல்லை ரெண்டுமே இருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்பரிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த நம்பரிங் இன்க்ளூடிங் த கார்பன் ஆட்டம்ஸ் வித் த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது, நம்ம நம்பரிங் பண்ணணுமா, கார்பன் ஆட்டம்ஸை நம்பர் பண்ணணும், ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப்பையும் சேர்த்து நம்பர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா யார் ஃபங்க்ஷனல் குரூப், இந்த CHO தான் நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்போ அதிலிருந்தே தான் நம்பரிங் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணுறோம், அது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூலில் என்ன பார்க்குறோம், செகண்ட் ரூலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட் பார்க்குறோம். ஒரு ரூலுமே மாறிக்கிட்டே வருது. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பை இப்போ இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனல் குரூப் இன்க்ளூட் பண்ண என்ன சொல்கிறாங்க, அதிலிருந்தே நம்ம நம்பரிங் பண்ணணுன்றாங்க. 1 2 3 4 இதுதான் கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங்கே தவிர இப்படி நம்பர் பண்ணக்கூடாது. 1 2 3 4 இப்படி நம்பர் பண்ணது என்னது, தப்பு. இப்படி ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து நம்பர் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, கரெக்ட் அப்படின்றாங்க. சரி, அதுலேயே இன்னொரு ரூல். இஃப் மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ப்ரெசன்ட், சூஸ் த லாங்கஸ்ட் செயின் வித் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். இப்போது ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுலேருந்தே நம்ம நம்பர் பண்ணோம். இப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான், அப்போது நம்ம எப்படி அதோடைய நம்பரிங் கொடுக்கறது அப்படின்றது இப்போ இங்கே ஒரு கொஷின். அப்படி என்ன 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இப்போ இங்கே பாருங்கள், இது என்னது CHO, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இது என்னது COOH, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இந்த இடத்துல. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர்டரை பார்க்கணும். இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ்னால் இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி, ஹையஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, COOH ஆசிட். அடுத்து பாருங்கள் CHO எங்கே இருக்குது, இங்கே இருக்குது CHO. COOHக்கு அடுத்தது தான் என்ன வருதான், CHO வருது. அப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்கணும், COOH. நம்ம எப்படி நம்பரிங் பண்ணணும்,
COOHலேருந்து நம்பரிங் பண்ணால் தான் கரெக்டு. 1 2 3 4 5 6 7 இப்படி நம்பர் பண்ணாமல் இப்படி நம்பர் பண்ணோன்னா, அதாவது இந்த CHOக்கு நம்பரிங் 1 கொடுத்தோன்னா இப்படி பண்ணாலும் 1 2 3 4 5 6 7 தான் லாங்கஸ்ட் செயின் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், COOHக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுத்தா தான் கரெக்டு. ஏன்னா COOH எங்கே வருது, ஃபஸ்ட்டு வருது. CHO எங்கே வருது, செகண்டு வருது. ஸோ இது ஒரு ரூல். அடுத்து என்னென்னா, if the same functional group is present twice, choose the very longest carbon chain in such a way that it contains both the functional group. இப்போ ஒரு செயின் இருக்குது, அந்த செயினில் 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், சேமாக இருந்ததுன்னா நம்ம நம்பரிங் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் அந்த நம்பரிங்குள்ளவே முடியணும்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, you have to choose the carbon chain in such a way that it contains both the functional group. அந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் அந்த நம்பரிங்லேயே முடிஞ்சிடணும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி நம்பர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, 1 2 3 4 5 இப்படி நம்பர் பண்ணால் தான் கரெக்ட். எப்போது, எந்த கேஸில், 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் சிமிலராக இருக்க கேஸில். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, லாங்கஸ்ட் செயின்னு இப்படி நம்பர் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் பண்ணால் அது என்னது, தப்பு அப்படின்றாங்க. அடுத்தது, lowest possible number must be given to the carbon containing substituent group. அது என்னது, இப்போ இங்கே ஒரு செயின் இருக்குது, இதில் நான் சப்ஸ்டியூவன்ட் கொடுத்துட்டேன். இந்த சப்ஸ்டியூவன்ட்டுக்கு நான் எப்படி நம்பர் பண்ணுறேன், லெஃப்ட்டில் இருந்து நான் நம்பர் பண்ணுறேன் பாருங்களேன். 1 2 3 4 5 6 நம்பர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த தேர்டு பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குமா, மெத்தில் இருக்குது. ஸோ அப்போது இப்படியே நான் நம்பர் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இப்படி நம்பர் பண்ணாலும் 6 தான் வருது, இப்படி நம்பர் பண்ணாலும் 6 தான் வருது. ஆனால் சப்ஸ்டியூவன்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, கம்மியான லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது சப்ஸ்டியூவன்ட்டுக்கு 3 தான் கரெக்டு, 4 என்னது தப்பு அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரூல் வரலாம். நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா, 2 சப்ஸ்டியூன்ஸ் இருக்குது, ஐடென்டிக்கல் பொசிஷனில் இருக்குது. ஐடென்டிக்கல் பொசிஷன் என்னது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னா, பேர் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நீ நம்பரிங் பண்ணி. இப்போ பாருங்கம்மா, இப்படி நம்பர் பண்ணாலும் 1 2 3 4 5 6 7 இப்படி நம்பர் பண்ணாலும் என்ன வருது, 1 2 3 4 5 6 7 இப்படி தான் வருது. அப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லோவஸ்ட் நம்பரை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான். அப்போது இது வந்து எத்தில், இது என்னது மெத்தில், இது வந்து இ, இது வந்து என்னது எம். இ கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை எம். அப்போது 3ன்றது யாருக்கு கொடுக்கணும், ஈக்கு கொடுக்கணும். 5ன்றது யாருக்கு கொடுக்கணும், எம்முக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் இப்படி நம்பரிங் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகே சில்ட்ரன், இப்போது நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். CH3 CH2 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 H2 CH3. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுங்கள், லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு. தேங்க்யூ.